Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாளிலிருந்து கொண்டு வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அதை நிச்சயம் உங்களுக்காகவே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வையுங்கள். இந்த வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்பாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர இந்த வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த காலவெளியில் உங்களுக்காக தீர்க்கமாய் பேசுகிற வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் விடுவிக்கிறவர். கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த விதமான ஒரு விடுதலை இல்லாமல் இருந்தாலும் தேவன் உங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார். இந்த சங்கீதம் ஒரு அடைக்கல சங்கீதம், ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்திலே ஒரு வார்த்தையை பாருங்கள். என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியா. தேவனிடத்தில் வாஞ்சை நமக்கு அவசியம். தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை அவசியம். தேவ சமூகத்தின் மேல் வாஞ்சை அவசியம். நாம் இன்றைக்கு இந்த பூமிக்குரியவைகளிலே வாஞ்சையாயிருக்கிறோம். நம்முடைய தேவைகளிலே வாஞ்சையாயிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வேண்டிக் கொள்ளுகிற பிரியப்படுகிற காரியங்களில் வாஞ்சையா இருக்கும். நமக்கு பிடித்தமானதில் வாஞ்சையா இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களிலே தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறதிலே நாம் வாஞ்சியாய் காணப்படும்படி கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. ஆனால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உள்ளவர் இன்றைக்கு நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த நாட்களிலே சிங்க கெபியிலே போடப்பட்ட தானியேலை தேவன் விடுவித்தார். காரணம், தானியேல் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவராய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, அக்கினி சூளையிலே போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஆண்டவர் 4வது ஆளாய் அந்த அக்கினி சூளையிலே இருந்து அவர்களை விடுவித்தார். காரணம் என்ன? அவர்கள் சர்வ வல்ல உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தரை அறிந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவர் நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது நம்ம எல்லா இக்கட்டுகள், நெருக்கங்கள், நம்முடைய வேலை ஸ்தலங்கள், குடும்ப காரியங்கள், பிசாசின் போராட்டங்கள், வியாதி, படுக்கை, பிரச்சனையிலிருந்து அவர் விடுவிப்பார் அவர் நாமத்தினாலே. அது மாத்திரமல்ல, அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவரிடத்துல வாஞ்சை ஒன்று வேண்டும். ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். வேதத்தின் வழியா ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை விசுவாசித்து பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு வருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் இழப்பு இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், கீழ் நோக்கி எல்லாம் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று முதல் உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். காரணம், தாவீதுடைய வாழ்க்கையிலே வனாந்தரத்திலே அவன் கீழே போய்கொண்டிருந்த பொழுதும் மேலே இருக்கிற தன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கர்த்தரை நோக்கி ஆராதிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில நாமும் அப்படி ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் இந்த நாளில் எங்களை விடுவிக்கிறவராய், ஆண்டவரே எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராய் வெளிப்பட்டதற்காய் நன்றி. இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் நீர் தாமை கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற அத்தனை கட்டு, நெருக்கம், விடுதலை இல்லாத நிலைமை, இதுவரைக்கும் இருந்த தடைகள், பிரச்சனைகள், பலவீனங்கள், வியாதி, படுக்கை, பிசாசின் போராட்டங்களில் இருந்து நீர் விடுதலையாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விசை கூட மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீரார். வேலை செய்கிற ஸ்தலத்திலே ஆண்டவரே, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம், முன்னேற்றம் வரட்டும். அதே சமயத்திலே உம்முடைய மேல் வாஞ்சை உள்ளவர்களாய், உம்முடைய நாமத்தை அறிந்து பற்றி கொண்டு உம்மை சார்ந்திருக்கிறவர்களாய் மாற்றித்தாரும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை விடுவிப்பார்.